ஆட்சி கவிழ்ப்பு சதி புகார் தொடர்பான விசாரணைக்கு தற்போது வரைக்கும் செந்தில் பாலாஜி ஆஜராகவில்லை. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேக ஆட்சி அமைப்பதற்கு இடையூறாக பல தாவேக எம்எல்ஏக்களை பேரம் பேசியதாக எழுப்பப்பட்ட புகாரில் செந்தில் பாலாஜிக்கும் அவரது சகோதரருக்கும் இன்று விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. தற்போது வரை அந்த விசாரணைக்கு இருவரும் ஆஜராகவில்லை. இது குறித்து மிக பெரும் பரபரப்பானது தற்போது எழுந்திருக்கிறது. மேலும் இன்றைக்குள் விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்றால் கூடுதல் நடவடிக்கையானது எடுக்கப்படும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் தற்போதும் வரை இருவரும் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. தற்போது கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வரும் ஆட்சி கவிழ்ப்பு சதி புகார் தொடர்பான விசாரணைக்கு செந்தில் பாலாஜி இதுவரை ஆஜராகவில்லை. இது மிக பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இன்று வரை விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்றால் கூடுதல் நடவடிக்கையானது எடுக்கப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் தற்போது வரையும் இருவரும் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இன்று காலை 10:30 மணிக்கு ஆஜராக வேண்டும் என போலீஸ் சம்மன் அனுப்பப்பட்டிருந்த போதிலும் தற்போது 1:30 மணி ஆகவிருக்கும் தருணத்திலும் இருவருமே விசாரணைக்கு ஆஜராகாமல் இருப்பது மிக பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல் அவர்கள். சக்திவேல், வணக்கம். தாவேக எம்எல்ஏக்களை விலை பேசுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர்களை புகாரின் அடிப்படையில் இன்று விசாரணைக்கு ஆஜராகும்படி தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்போது வரையும் இருவருமே ஆஜராகவில்லை. கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக. வணக்கம் கோகிலா. தமிழக வெற்றி கழக ஆட்சியை பல கோடி ரூபாய் குதிரை பேரம் பேசி கவிழ்க்க முயன்றதாக பதியப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி அசோக் குமார் ஆகியோர் இன்று காலை 10:30 மணி அளவில் காவல் நிலையத்தில் ஆஜராகுமாறு காவல்துறையினர் சம்மன் அனுப்பியிருந்தனர். கரூர் இல்லத்தில் அவர்களது பெற்றோரிடம் இந்த சம்மனானது வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் குறிப்பிட்ட நேரத்தை கடந்தும் இதுவரை இருவரும் காவல் நிலையத்தில் போலீசார் முன்பு ஆஜராகவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் கடந்த 6 நாட்களாக அவர்கள் தொடர்ந்து தலைமறைவாக இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் தொடர்ந்து புதிய நபர்களும் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி எதிராக பிடி இறுக்கப்பட்டு வருகிறது. இவர்கள் இருவரும் வெளிநாட்டிற்கு தப்பிச் செல்வதை தடுக்கும் பொருட்டு சென்னை காவல்துறையினர் சார்பில் அனைத்து விமான நிலையங்களுக்கும் லுக் அவுட் நோட்டீஸும் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தற்போது வெளிநாடு செல்லவும் முடியாமல் சட்டத்தின் முன் ஆஜராக அஞ்சி தலைமறைவாக உள்ள செந்தில் பாலாஜியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும் என்றும் எதிர்பார்ப்பை அரசியல் வட்டாரங்கள் யோசித்து வருகின்றது. குறிப்பாக சட்ட வல்லுநர்களின் கணிப்புப்படி அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்ய அதிக வாய்ப்புள்ளதாகவும் தெரிகிறது. அதே நேரத்தில் தனிப்படைகள் அமைத்து தேடி வரும் காவல்துறையினரின் முன்கூட்டியே அவரை கைது செய்ய கூடும் என்பதால் தமிழக அரசியலில் இது ஒரு பெரும் எதிர்பார்ப்பையும் சர்ச்சையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.